குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 4 நவகுண்டம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1021. அன்னமய கோஷம் ஒளியுடன் விளங்கும் நற்சுடர் ஆகும் சிரம் முகவட்டமாம் கைச்சுடர் ஆகும் கருத்து ஒற்ற கைகளில் பைச்சுடர் மேனி பதைப்புற்று லிங்கமும் நற்சுடராய் எழும் நல்லது என்றாலே. கருத்துற்ற கை அப்படின்னா தியானிப்பவரின் கைகள். நவகுண்ட வழிபாடு செய்தால் தலை முகம் ஆகியவை நல்ல ஒளியை பெறும். இடைக்கலை பிங்கலை ஆகிய இரு கைகளில் சுழுமுனை ஒளியாய் விளங்கும். அன்னத்தால் ஆன அன்னமய கோஷத்தில் வேகத்துடன் கூடிய லிங்கமும் நல்ல ஒளியாய் உள்ளேயும் வெளியேயும் விளங்கும். இதுவே நன்மையை அளிப்பது என்று அம்மை சக்தி உரைத்தாள். பாடல் 1022. ஒளிமயமான சக்தியை உணர வேண்டும். நல்லது என்றாலே நமக்குற்ற நாயகம், சொல் அது என்றாலே சுடர்முடி பாதமா, மெல்ல நின்றாலே வினவகில்லாதவர், கல் அதன் தாளையும் கற்குறும் விண்ணாலே. விண்ணால் அப்படின்னா மாறுபட்டால், வினவகில்லாதவர் அப்படின்னா குருவிடம் சென்று கேட்டு அறியாதவர். திவ்யலிங்கம் நன்மையை அளிக்கும் என்று கூறிய பராசக்தியே ஆன்மாக்களாகிய நமக்கு கடை தேறுவதற்கு உரிய சொல் பிரணவம் ஆகும் என இயம்பினால், இவ்வாறு முடிமுதல் அடிவரை ஒளியாக எல்லாவற்றையும் ஆக்கி நிற்கின்ற சக்தியை நல்ல குருவிடம் போய் கேட்டு அறியாதவர் கற்ற கல்வி ஆகாது. அதனுடன் அவர்கள் அறிவிலும் சிறந்து விளங்க மாட்டார்கள். பாடல் 1023. என் உள்ளத்தில் இடம் கொண்டது பின்னா இளம்பிறை மேவிய குண்டத்து, சொன்னால் இரண்டும் சுடர் நாகம் திக்கு எங்கும் 4 நாகம் பரந்த பரன்சுடர் என் ஆகத் தொல்லே இடங்கொண்டவாறே. ஒளியை உடைய இளம்பிறை பொருந்திய சுவாதிட்டான சக்கரத்தில் இடைக்கலை பிங்களை என்ற 2 ஒளிகள் பாம்பினை போன்று எல்லா திசைகளுக்கும் போகும். 4 இதழ்களை உடைய பாம்பு வடிவான வானக்கூற்றில் முன்னர் பரவும் மேலான பேரொளி என் உள்ளத்துள்ளே பின்னர் இடங்கொண்டு விளங்கிற்று. அதாவது இடைக்கலை பிங்களை மூலாதாரத்தை நோக்கி செல்லும் போது மற்ற சக்கரங்களின் இயல்புகளையும் மாற்றி சகஸ்ரதலத்தை போய் சேரும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1024வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.